இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய அருளின் மீது நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாக பாவிகளை அழைக்கின்ற மார்க்கம் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு இணையாளர்கள் என்று இந்த துனியாவில் யாருமே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களை விட்டால் இனி சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று யாராவது ஒரு பிரார்த்தனை செய்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் தான் நரகத்திலே இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று யாராவது பாவ மன்னிப்பு தேடினார்களா? எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரசூல் உட்பட தொழுகை முடிந்தால் ரப்பில் ஃபிர்லி ரப்பில் ஃபிர்லி, அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நேரடியாக அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்க வந்த தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.